அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாளில் நம்ம பாடம் 6 இரு பரிமாண பகுமுறை வடிவியல் அதில் ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். அதில் நான் எடுத்தோடனே பயிற்சி 6.3 இருக்கக்கூடிய சில கணக்குகளை போடுறேன். இதில் முதல் கணக்கு பாருங்கள். 3x + 2y + 9 = 0 மற்றும் 12x + 8y - 15 = 0 ஆகியவை இணைக்கோடுகள் என காட்டுக. இங்கே பாருங்கள், இப்போ 2 கோடு இணையாக இருக்குன்னு காட்ட சொல்கிறான். ஸோ அதுக்கு என்ன கட்டுப்பாடுனா சாய்வுகள் சமமாக இருக்கும். எதுக்கு? இணைக்கோடுகளுக்கான கட்டுப்பாடு என்னென்னா சாய்வுகள் சமமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சாய்வுனா நான் இந்த எக்ஸ்ஹெச்சை பொறுத்து கூட சொல்லலாம். இப்படி எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட்டு அந்த கோணம் சமமாக இருக்குன்னு சொல்லலாம், அல்லது சாய்வுகள் சமமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது அவங்க 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கோடுகளும் இணைன்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சாய்வுகள் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது இங்கே பாருங்கள், ax + by + c = 0. இது நேர்கோட்டின் பொது வடிவம். ஓகே, இதில் இங்கே பாருங்கள், a எவ்வளோனா 3, b எவ்வளோனா 2, c எவ்வளோனா 9. இப்போ இந்த கோட்டின் சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? நீங்கள் 9th 10th படிச்சிருப்பீங்க, -a/b. அப்போது அதாவது -x கெழு y கெழுன்னு சொல்லுவீங்க, நான் குணகம் சொல்லியிருப்பீங்க. இப்போ இங்கே பாருங்கள், முதல் கோட்டுக்கு சாய்வுன்றதுனால நான் m1 வச்சுக்கிறேன். அப்போது 3x + 2y + 9 = 0வின் சாய்வு, அதுக்கு பேர் நான் m1 வச்சுட்டா -a எவ்வளோனா 3, b எவ்வளோனா 2, அவ்வளோதான். இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். எதுக்கு? 12x + 8y - 15 = 0வின் சாய்வு. சரிவுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா? -a/, இது a, இது b, இது c. a/b -a/bனா 12/8. இது இப்போது 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்லையா? 3 × 12 ஈர் 4 8. இப்போ பாருங்கள், m1ம் m2ம் சமமாக இருக்குது. m1 = m2. தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட 2 கோடுகளும் கொடுக்கப்பட்ட இரு கோடுகள் எப்படிப்பட்டவை? இணையானவை. அவ்வளோதான். ஸோ இது 2 மார்க் கணக்கு தான். இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட்லி நிறைய சம் 2 மார்க்காக தான் இருக்குது. எல்லாம் பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு சம் நீ கற்றுக்கினது என்னன்னா, 2 நேர்கோட்டின் சமன்பாடை கொடுத்துட்டு இணையா அப்படின்னு கேட்டானா நீ என்ன செய்யணும்? சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த 2 சாய்வும் சமமாக இருந்துச்சுன்னா இணை. அவ்வளோதான் விஷயம். அப்போ சாய்வுக்கு என்ன ஃபார்முலானா -a/b. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன பாரு. 5x - 4y + 3 = 0 என்ற கோட்டிற்கு இணையாகவும் x அச்சின் வெட்டுத்துண்டு 3 எனவும் கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதான் கேள்வி. இப்போ நம்ம இந்த கணக்கை செய்யலாம். இதுவும் ஒரு 2 மார்க் சம் தான். ஓகேவா? பாருங்கள், இப்போது நான் என்ன செய்கிறேன், ஒரு கோடு ஒன்று வரைகிறேன். அது 5x - 4y + 3 = 0. அதான் அவன் கொடுக்கப்பட்ட கோடு. இப்போது இதுக்கு இணையாக ஒரு கோடு அவன் வரைய சொல்கிறான். இந்த கோட்டின் சமன்பாடு தான் கேட்குறான். இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 3 எக்ஸ்ஹெச்சில் எங்கே வெட்டுது? 3ல் வெட்டுதுன்னு சொல்கிறான். எக்ஸ்ஹெச் வெட்டுத்துண்டு 3ன்னு சொன்னாங்க. பாருங்கள், இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க. அதை புள்ளியாக குறிக்கணும்னா 3,0ன்னு குறிக்கலாமா? ஏன்னா ஒய்ஹெச்சில் வெட்டலை, எங்கே வெட்டுதுன்னு சொன்னான்? எக்ஸ்ஹெச்சில் மட்டும் தான் வெட்டுதுன்னு சொன்னான். அப்போ இந்த சமன்பாடை கண்டுபிடிக்கணும். இது 2ம் எப்படி இருக்குதுன்னு சொன்னான்? இணையாக இருக்குதுன்னு சொன்னான். இப்போது நான் ஒன்று எழுத போகிறேன். என்னன்னு கேட்டால் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, ஒரு கோடு ax + by + c = 0 இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கோட்டுக்கு இணையாக உள்ள கோட்டின் சமன்பாடு, இணையாக உள்ள நேர்கோடு அல்லது கோட்டின் சமன்பாடு அது என்னன்னு கேட்டால் ax + by + k = 0. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸின் கெழு மாறாது, ஒய்யின் கெழு மாறாது. எது மட்டும்தான் மாறும்னு சொல்கிறாங்க? கான்ஸ்டன்ட் k மட்டும்தான் மாறும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? 5x - 4y + 3. அதுக்கு எழுதலாமா? இது ஃபார்முலா. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது 5x
மைனஸ் 4y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டின் அல்லது கோட்டிற்கு இணையாக உள்ள கோட்டின் சமன்பாடு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் கேட்டிருக்கான், கோட்டின் சமன்பாடு. ஓகேவா? அதே தான் எழுதணும். 5x மைனஸ் 4, அதாவது எக்ஸின் கீழும் ஒய்யின் கீழும் மாறக்கூடாது, கான்ஸ்டன்ட் மட்டும் கேன்னு போட்டுக்கணும். இப்போ கேவை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கோட்டின் சமன்பாடு தானே கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். அது எந்த புள்ளி வழியாக செல்கிறது? 3,0 என்ற புள்ளி வழி செல்கிறது. அதை எழுதிட்டா கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னு எழுதணும்? இந்த கோடு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோடு 3,0 என்ற புள்ளி வழியே செல்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும்? எக்ஸுக்கு 3ன்னு போடணும், ஒய்க்கு 0ன்னு போடணும். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த சமன்பாட்டில் போடணும். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 0 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 4 × 0 0, 3 15 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0னா ப்ளஸ் 15 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 15. இதை கொண்டாந்து சமன்பாடு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். சமன்பாடு 1 என்ன? 5x மைனஸ் 4y ப்ளஸ் கே எவ்வளோனா மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான்பா. இப்போது இதே கேள்வியை வேறு மெத்தடில் செய்கிறேன். இன்னொரு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன தெரியுமா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமா? இப்போது நம்ம இந்த கோடு எந்த புள்ளி வழி செல்கிறது? 3,0 என்ற புள்ளி வழி செல்கிறது. அப்போ இது x1 வச்சுக்கோ, இதை y1 வச்சுக்கோ. அப்போ y மைனஸ் y1 எவ்வளோனா 0. mனா சாய்வு, mனா சாய்வு. அப்போது இந்த இணைக்கோடுகள் சொன்னோம் இல்லையா? இந்த இணைக்கோடுகள் ரெண்டினுடைய சாய்வும் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? சமமாக இருக்குன்னு சொன்னோம். அப்போது இதனுடைய சாய்வு என்னவோ அதே தான் இதனுடைய சாய்வு. அப்போ என்ன ஃபார்முலா? மைனஸ் a பை பின்னு சொன்னோம். எக்ஸின் கீழ் பை ஒய்யின் கீழ். எக்ஸின் கீழ் எவ்வளோனா 5, ஒய்யின் கீழ் எவ்வளோனா மைனஸ் 4. இப்போ மைனஸால் அடிச்சிட்டா என்ன ஆன்சர் வந்துடும்? 5/4. இதான் வந்து சாய்வு. அப்போது எம்முக்கு பதிலாக 5/4 போட்டுக்கோ. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வந்து 3. ஒயில் 0 கழிச்சா ஒய் தான் வரும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோ. 4y 5 × x 5x 3 15. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 4y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4y, ஏற்கனவே மைனஸ் 15 இருக்குது. இது கொண்டு வந்துட்டதுனால இங்கே 0. ஸோ அதே ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். 5x மைனஸ் 4y மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. ஸோ எந்த வழி உனக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். அதுவும் 2 மார்க் கேள்வி தான். 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டிற்கும் 2 புள்ளி கொடுத்துருக்குறான். 2 கேட்க மாட்டான், ஏதாவது 1 தான் கேட்பான். நான் இதை நான் செய்கிறேன், இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு காட்டுங்க. ஓகேவா? என்ற புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவு காண்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -2,4 சொல்கிறான். ஒரு கோடு சொல்லியிருக்கிறான். இந்த கோடு என்ன? 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த தொலைவு கேட்குறான்பா. ஸோ என்ன கேட்குறான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தொலைவுனா இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், மிக எண்ணாக தான் இருக்கும். அதனால் நம்ம மாடுலஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஃபார்மில் எழுதிட்டுருக்கேன். மாடுலஸ் வந்து என்ன பண்ணோன்னா மைனஸை ப்ளஸ் ஆக்கும் மட்டு. புரியுதா? ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்காது, மைனஸை மட்டும் தான் ப்ளஸ் ஆக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலானா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c டிவைடட் பை ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b². எதுக்கு சார் ஃபார்முலானா ஒரு புள்ளியிலிருந்து இப்போ இந்த புள்ளியை வந்து x1 y1 வச்சுக்குவோம். இந்த சமன்பாட்டை ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு ஃபார்முலா இது. இப்போ நம்ம ஃபார்முலாவை சொல்லிட்டோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ தூரம் என்ன? ஃபஸ்ட் கொஸ்டின் செய்ய போகிறேன். எதுக்கு? -2,4. ஓகே, என்ன ஃபார்முலா? மாடுலஸ். ஃபார்முலா ஃபார்முலா தான் எழுதியாச்சு. இப்போ ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cனா 4 தான் a, 3 தான் b, இந்த 4 c. x1னா -2 ப்ளஸ் by1, bனா 3, y1னா 4 ப்ளஸ் c 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b²னா ஏனா 4, bனா 3. அப்போ a² ப்ளஸ் b²னா 4² ப்ளஸ் 3². இப்போது மாடுலஸ் போட்டுக்கோ.
4 into -2 -8, முன்னாங்கு 12 ப்ளஸ் 4, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. இப்போது 12 4 16ல் 8 போச்சுன்னா 8, 16 9 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ ஆன்சர் என்ன? 8/5 ஆன்சர். ஸோ அதே மாதிரி நீங்கள் செகண்ட் கொஸ்டினை போடுறீங்களா? இப்போ இங்கே ஒரு மைனஸ் வந்துருந்தால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த ரூட் எடுத்துட்டோம். 25க்கு ரூட் எடுத்தால் மாடுலஸ் எடுத்துட்டோம். 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ இவ்வளோ தான்ப்பா விஷயம். ஸோ என்னென்ன வேணும் சொல்லி பார்க்கலாம். ax + by + c = 0 என்ற கோட்டுக்கு x1, y1லேருந்து வரையப்படும் கோட்டின் தொலைவு, தூரம், டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா இது. அப்போது இதில் யார் யார் வேணும்னா ஏனா எக்ஸின் கீழ், பினா ஒய்யின் கீழ், சினா 4, x1 y1 இதுன்னா அது கொடுக்கப்பட்ட புள்ளி. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதாங்க. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். இதுவும் 2 மார்க்கு தான். இதுலேயும் 2 கேள்வி இருக்குது. 2 நான் செய்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க். 2 சேர்த்து 2 மார்க்கில் இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க். என்ன சொல்கிறான் பாருங்கள். 1, -1 என்ற புள்ளி வழியே செல்வதும். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோ. 1, -1 என்ற புள்ளி வழியே செல்லும். அடுத்தது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x + 3y - 4. இங்கே பாருங்கள், இதான் x + 3y - 4 = 0 என்ற கோட்டுக்கு இணையாகவும் உள்ள நேர்கோட்டின் அப்போது இதுக்கு இணையாக உள்ள இந்த நேர்கோட்டின் சமன்பாடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் கொஸ்டின். இது முடிச்சுட்டு அப்புறம் செகண்டுக்கு வருமா? இப்போ தான் சொன்னேன், 2 கோடுகள் சமம் எனில் சாய்வுகள் சமமாக இருக்கும்னு சொன்னேன். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2 கோடுகள் இணையாக இருந்தால் சாய்வுகள் சமமாக இருக்கும். அப்போ சாய்வுக்கு பேர் என்னென்னா m, ஃபார்முலா என்னென்னா -a/b. ஏன்னா எக்ஸின் கீழ், பினா ஒய்யின் கீழ். எக்ஸின் கீழ் எவ்வளோனா 1, ஆனால் முன்னாடி ஃபார்முலாவில் மைனஸ் மறந்துடாத. ஒய்யின் கீழ் எவ்வளோனா 3. ஸோ அப்போது இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சா இந்த சாய்வும் அந்த சாய்வும் சேம். ஏன்னா இணைக்கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறான்? 1, -1 என்ற புள்ளி வழியே செல்கிறதுன்றான். இப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிறது நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? y - y1 = m × x - x1. அப்போது இந்த கொடுக்கப்பட்ட புள்ளியை x1 y1 வச்சுக்கோ. y - y1 வந்து -1, அது இதோடு சேர்ந்தால் +1 ஆகிடும். m எவ்வளோனா -1/3, x - x1 வந்து 1. குறுக்கு பெருக்கல் பண்ணு. 3 × y + 1 = -1 × x - 1. 3 உள்ள கொண்டு போ. 3y + 3 = -1 உள்ள கொண்டு போ. -1 × x - x, -1 × -1 +1. -6 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +6. ஆல்ரெடி 3y இருக்குது, ஆல்ரெடி 3 இருக்குது. +1 இந்த பக்கம் வந்தால் -1. அப்போ என்ன ஆன்சர்? x + 3y 3ல் 1 கழிச்சா 2 = 0. இது மட்டும் ஒரு 2 மார்க். இப்போது அடுத்த கேள்வி இதிலே ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன சொல்லியிருக்கிறான் அதை வாசிக்கிறேன். 3x + 4y = 6க்கு செங்குத்தான. இப்போது இது அடுத்த கேள்வி, கொஞ்சம் பாருங்கள். இதான் அந்த 1, -1 என்ற புள்ளி வழியே செல்கிற கோடு. இது என்ன பண்ணுதான், இன்னொரு கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குதான். எப்படி இருக்குது? செங்குத்தா. அது என்னன்னு கேட்டால் 3x + 4y = 6. ரைட்டா? இப்போது இதே நான் இன்னொரு மெத்தட் கூட சொன்னேன். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். ஞாபகம் இருக்குது? அந்த மெத்தட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இணையாக உள்ள கோடு எப்படி இருக்குன்னு சொன்னேன்? அதே தான். x + 3y -4க்கு பதிலாக +k = 0 போட்டுக்கலாம்னு சொன்னேன். போன சம் சொல்கிறேன் நான் மறுபடியும். இது எந்த புள்ளி வழி செல்கிறது? இது 1, -1 என்ற புள்ளி வழி செல்கிறது. ஸோ அந்த மெத்தட்லையும் செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எக்ஸுக்கு 1 போடு, ஒய்க்கு -1 போடு. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1 + k = 0. அப்போது k எவ்வளோனா 3 -1ஆல் பெருக்குனா -3, 1ல் -3 கழிச்சா -2, -2 இந்த பக்கம் வந்தால் +2. அதை கொண்டு போய் 1ல் போடு. சமன்பாடு 1ல் பதிலிட. அப்போது x + 3y + 2 = பாருங்கள், 2 சேமாக இருக்கா பாருங்கள், இதுவும் அதுவும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது செங்குத்தாக இருக்குது. செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடு, செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிக்கணும். இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். ax + by இதுதான் பொதுவான சமன்பாடு = 0. இதனுடைய செங்குத்து கோடு என்னவா தெரியுமா இருக்கும்? -bx + ay.
சாரி ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ், இன்னொரு வாட்டி நான் எழுதிடுறேன், ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அதாவது என்னென்னா 3 கண்டிஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா எக்ஸின் கெழுவையும் ஒய்யின் கெழுவையும் மாற்றி எழுதணும். எக்ஸின் கெழுவையும் ஒய்யின், இப்போ பாருங்கள் ஒய்யின் கெழு பி வந்து எக்ஸுக்கு வந்துடுச்சு, எக்ஸின் கெழு ஏ வந்து ஒய்க்கு வந்துடுச்சு. ஸோ எக்ஸின் கெழுவையும் ஒய்யின் கெழுவையும் மாற்றி எழுதணும். ரெண்டாவது, ஒய்யின் கெழு ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். புரியுதா? இப்போ ஒய்யின் கெழு என்ன வந்துச்சு, ப்ளஸ் வந்துச்சு, அதை நான் மைனஸாக மாற்றிட்டேன். மூணாவது, மாறிலியை தூக்கி போட்டு நாம் கேன்னு எழுதணும். மாறிலி என்னவாக இருந்தாலும் கேன்னு எழுதணும். ஸோ இதான் 3 விஷயம். அந்த மாறிலி வந்து இங்கே சீன் இருந்துச்சு, நம்ம கேன்னு சொல்லி போட்டோம். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? 3x + 4y = 6. இப்போ அதுக்கு எழுத போகிறேன். 3x + 4y = 6க்கு செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடு, செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒய்யின் கெழுவை எக்ஸுக்கு போடு, அதை நான் ஃபஸ்ட்டு போட்டேன். எக்ஸின் கெழுவை ஒய்க்கு போட்டேன். +3 தான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். எக்ஸ் ஒய் கெழுவை மாற்றி எழுதியாச்சு. ரெண்டாவது, ஒய்யின் கெழு முன்னாடி ப்ளஸ் தான் வந்துச்சு, அதை மைனஸாக, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸும், நமக்கு ப்ளஸ் வந்துச்சு, மைனஸ் போட்டோம். மாறிலி ஆக்சுவலி +6 இந்த பக்கம் வந்தால் -6 வரும். அவன் இங்கே வச்சுக்கிட்டான், நான் இங்கே வந்ததான் நினச்சிக்கிட்டு +k. இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், சார் -6னால் -k தான் போடணும்னு சொல்லும். அப்படி கிடையாது. -6 வந்தாலும் +6 வந்தாலும் நம்ம +k தான் போடணும். ஓகேவா? அதை பார்த்துக்கோம். இப்போ இது எந்த புள்ளி வழி செல்கிறது? இது 1, -1 என்ற புள்ளி வழியே செல்கிறது. ஓகே, அப்போ எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு -1 போட்டு பார்க்கலாம். 4, இது ஒன்று ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. எக்ஸுக்கு 1 -3 ஒய்க்கு -1 ப்ளஸ் கே = 0. கேவை நிறுத்திக்கோ. 1 4 4 -× +3 இங்கே ப்ளஸ் = 0. நல்லா கவனி. 4 3 7 +7 இந்த பக்கம் வந்தால் -7. கேவை கண்டுபிடிச்ச விடக்கூடாது. எத்தும் எங்கே போடணும்? சமன்பாடு 1ல் பதிலிட வேண்டும். என்ன சமன்பாடு 1? 4x - 3y ப்ளஸ் கே, கே எவ்வளோ? -7 = 0. அவ்வளோதான்பா. இப்போது 5வது கேள்வி பாருங்கள். இது ஒரு 3 மார்க் கேள்வி. சாய் சதுரம்னு சொல்லிட்டான். உடனே நான் உங்களுக்கு சாய் சதுரத்தை பற்றி சொல்லிடுறேங்க. பாருங்கள், சாய் சதுரம்னா என்னென்னா சதுரத்தை சாய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். சதுரம்னா உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். 4 பக்கமும் சமமாக இருக்கும். இது 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, எல்லாமே 5ஆக இருக்கும். சாய் சதுரத்துலேயும் அப்படி தான். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மூலை விட்டங்கள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும். ஸோ அதை எழுதிட்டா, சாய் சதுரத்தில் மூலை விட்டங்கள் எப்படி இருக்கும்? செங்குத்தாக வெட்டி கொள்ளும். செங்குத்தாக வெட்டி கொள்ளும். எதுக்கு? சாய் சதுரத்திற்கு. ஓகேவா? இப்போ என்ன சொன்னோம்? சாய் சதுரத்தை பற்றி படிச்சிட்டோம். என்னென்ன பார்த்தோம்? எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அதே நேரத்தில் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ ஒரு முனை -4,7. சும்மா இது வச்சுக்கிறேனே, இது நான் ஒரு 4 முனை இருக்குல்ல, அதில் ஒரு முனை -4,7. மேலும் 5x - y + 7 = 0 என்ற கோடு ஒரு மூலை விட்டத்தின் சமன்பாடுன்னு பாருங்கள். 2 மூலை விட்டத்தில் இந்த மூலை விட்டத்தை எடுத்துக்கிறேன். இதனுடைய சமன்பாடு என்னன்னு கொடுத்துருக்குறான்? 5x - y + 7 = 0. என்ன கேட்குறான் பாருங்கள்? மற்றொரு மூலை விட்டத்தின் சமன்பாடு காண்க. அப்போது இந்த மூலை அதான் கொடுத்துருக்குறான். இந்த மூலை விட்டம் இதனுடைய சமன்பாடு என்னன்னு கேட்குறான். இந்த மூலை விட்டத்தில் ஒரு புள்ளி நமக்கு தெரியுது. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம என்ன படித்தோன்னு பாருங்களேன். சாய் சதுரத்தில் 2 மூலை விட்டம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போது ஒரு கோடு கொடுத்துட்டு இன்னொரு கோடு கேட்டான்னா செங்குத்து கோட்டின் சமன்பாடு கேட்குறான்னு அர்த்தம். இப்போது நம்ம படித்து முடித்தோம் இல்லையா? என்ன முடித்தோம்? ax + by + c = 0 என்ற கோட்டுக்கு செங்குத்தாக உள்ள கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்? bx - ay + k = 0ன்னு பார்த்தோம். 3 கண்டிஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன? இப்போ நான் சொல்லினே சேரும் பாருங்கள். 5x - 3y
ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0 என்ற மூலைவிட்டத்திற்கு செங்குத்தாக உள்ள இன்னொரு மூலைவிட்டத்தின் சமன்பாடு எப்படி இருக்கும்? ரெண்டும் செங்குத்தாக இருக்கிறதுனால இப்போ அந்த 3 கண்டிஷன் சொல்ல போகிறேன். ஒய்யின் கீழ் என்ன? ஒன்றும் இல்லைண்டா, அதை -1 இருக்குது. -1 கொண்டாந்து எக்ஸுக்கு போட்டுக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுலேயே இன்னொன்று இருக்குது, எக்ஸின் கீழ் +5 +5 கொண்டாந்து ஒய்க்கு முன்னாடி நான் ப்ளஸ் போடல, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ முதல் கண்டிஷன் முடிஞ்சிச்சு. நான் முதல் கண்டிஷன் எக்ஸின் கீழ் ஒய்க்கும் ஒய்யின் கீழ் எக்ஸுக்கும் போட்டேன். ரெண்டாவது கண்டிஷனுக்கு வா. ரெண்டாவது என்ன செய்யணும்? ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும். இப்போ ப்ளஸ் இருந்துச்சு, நான் என்ன போட்டேன்? மைனஸ் போட்டேன். மூணாவது கண்டிஷன் நான் கான்ஸ்டன்ட் எதுவாக இருந்தாலும் நீ k = 0ன்னு போடணும். இப்போ யாரை கண்டுபிடிக்கணும்? கேவை கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டாவது மூலைவிட்டத்தின் சமன்பாடு எது வழியாக செல்கிறதுனா -4,7 என்ற புள்ளி வழி செல்கிறது. அப்போ என்ன எழுதுவேன்? இது -4,7 என்ற புள்ளி வழியே செல்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும் சார்னு கேட்டால், எக்ஸுக்கு -4 போடணும், ஒய்க்கு 7 போடணும். எக்ஸுக்கு -4 போடணும், ஒய்க்கு போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, எக்ஸில் ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டாவது கொஸ்டினில் -5 இருக்குது, ஒய் வந்து 7 ப்ளஸ் k = 0. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7×5 35 ப்ளஸ் k = 0. இங்கே பாருங்கள், 4 35 கழிச்சா -31, அது இந்த பக்கம் வந்தால் +31 ஆகிடும். இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. சமன்பாடு 1இல் பதிலிட. என்ன சமன்பாடு 1? -6 -5y ப்ளஸ் k. எவ்வளோனா 31 = 0. எப்பவுமே எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்க நம்ம விருப்பப்பட மாட்டோம். அது எடுத்தோடனே மைனஸ் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் முழுவதையும் மைனஸால் பெருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரியா? இப்படியே விட்டால் கூட மார்க் கொடுப்பாங்க. ஆனால் அது வழக்கமாக அந்த எக்ஸு முன்னாடி மைனஸ் இருக்க விரும்ப மாட்டோம். அதனால் இது கொஞ்சம் கரெக்டாக போடணும். இது தப்பாக போட்டோன்னா, ஆன்சர் தப்பாக போட்டோன்னு 1 மார்க் கட் பண்ணுவாங்க. அதுக்கு நீ இப்படியே விட்டால் கூட போதும். ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? இந்த கேள்வியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு மூலைவிட்டத்தின் சமன்பாடை கொடுத்துட்டு இன்னொரு மூலைவிட்டம் கேட்டான். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? சாய் சதுரத்தில் 2 மூலைவிட்டமும் செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எதுக்கு வந்துட்டோம்? செங்குத்து கோட்டின் சமன்பாட்டுக்கு வந்துட்டோம். இதில் 3 வேலை நம்ம செஞ்சோம். இப்போ கே கண்டுபிடிக்கிறதுக்கு அது எந்த புள்ளி வழி செல்கிறதோ அதை எழுதிட்டு கே கண்டுபிடிச்சி அதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, அதான் இது 3 மார்க். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்போ நம்ம 6வது கேள்வி பார்க்க போகிறோம். இந்த 6வது கேள்வியிலப்பா 3 கேள்வி இருக்குது. 3 கேட்க மாட்டான், ஏதாவது ஒன்று தான் கேட்பான். ஒவ்வொன்றும் 2 மார்க்கு. ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து 2 மார்க் இல்லை, ஒவ்வொன்றும் 2 மார்க். என்ன சொல்கிறான் பாருங்கள். 4x - y + 3 = 0 மற்றும் 5x + 2y + 7 = 0 என்ற இரு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியே செல்லக்கூடியதும். சரி, முதல்ல அதை சொல்லிடுங்க. பாருங்கள், 2 நேர்கோடு கொடுத்துருக்கான். அந்த 2 நேர்கோடும் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியே ஒரு நேர்கோடு செல்லுதான். ஓகேவா? இந்த நேர்கோட்டின் சமன்பாடை கேட்குறான். அப்போது அவன் கொடுத்த 4x - y + 3 = 0 இது. இன்னொன்று என்ன? 5x + 2y + 7 = 0 இது. 2 வெட்டி கொள்ளும் புள்ளி. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வெட்டி கொள்ளும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். தயவுசெய்து நான் சொல்கிறத கவனி. வெட்டி கொள்ளும் புள்ளியை காண்பதற்கு கொடுக்கப்பட்ட 2 சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும். இன்னொரு வாட்டி சொல்கிறனால கவனிச்சுக்கோ. வெட்டும் புள்ளியை காண என்ன செய்ய வேண்டும்? இதான் கேள்வி. உன்னை கேட்பேன் கிளாஸில். வெட்டும் புள்ளியை காண என்ன செய்யணும்? உடனே ஏஞ்சின்னா சொல்லணும், 2 சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் சார்னு சொல்லணும். தீர்த்தா என்ன கிடைக்கும்? எக்ஸும் ஒயும் கிடைக்கும். அதான் புள்ளி. ஒரு புள்ளினா என்ன? எக்ஸ் ஒய். தெரிஞ்சுக்கிட்டே இப்போ முதல்ல சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் மீதிலாம் 1 2 3 மீதி கொஸ்டின்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 4x - y + 3 = 0வை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. 5x + 2y + 7 = 0வை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீர்க்கணுன்னா இங்கே 2y இருக்குது, இங்கே 1y இருக்குது. அதனால் 1வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கு. 4 2 8x மைனஸ் இன்ட்டு ஒய் 2 இன்ட்டு ஒய் 2y 3 2 6 0 இன்ட்டு 2 0. 2வது சமன்பாட்டை பெருக்காத, அப்படியே எழுது. அப்படி என்னன்னா 5x + 2y
ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல், 5xும் 8xும் 13x ப்ளஸ் 6 7 13 ஈக்குவல் டு 0. இப்போ 13xை நிறுத்திக்கோ, ப்ளஸ் 13 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 13, 13 அடிச்சிட்டா மைனஸ் 1 தான் எக்ஸ். யாரை கண்டுபிடிச்சிட்ட? எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு. இப்போ ஒய்யை கண்டுபிடிக்க சமன்பாடு 1இல் பதிலிடு. சமன்பாடு 1இல் பதிலிட என்ன சமன்பாடு 1? 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓ மைனஸ் ஒய், எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எக்ஸ் எவ்வளோ? மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கோ? மைனஸ் 1 போட்டுக்கோ. 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒய் ஆகிடும். 3ல் 4 கழிச்சா மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? அப்போது எக்ஸும் மைனஸ் 1 தான், ஒய்யும் மைனஸ். இதுக்கு தான் பேர் வெட்டும் புள்ளி. இதுக்கு தான் பேர் வெட்டும். அப்போது இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லிடுறேன். வெட்டும் புள்ளியை காண என்ன செய்ய வேணும்னா, கொடுக்கப்பட்ட 2 சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும். ஓகேவா? வெட்டும் புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல் கேள்விக்கு வா. முதல் கேள்வி என்ன? -1, 2 வழியே செல்வதும். ஸோ ஒரு கேள்வியாக நம்ம செஞ்சுட்டு வருவோம். முதல் கேள்வி என்ன? -1, 2 வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? அதான் முதல் கேள்வி. நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? ஓகேவா? ஸோ இப்போ அதை செய்யலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுங்க பாருங்கள், இவன் கொடுத்த கோடு 2 வெட்டி கொள்ளும் புள்ளியை கண்டுபிடிச்சிட்டு என்னென்னு கண்டுபிடிச்சோம்? -1, -1. இப்போ அவன் இன்னொரு புள்ளி கொடுத்துட்டான், -1, 2 கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க பாருங்கள். இரு புள்ளி வடிவம். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. எது எது? -1, -1 ஒரு புள்ளி. ஓகே, -1, 2 ஒரு புள்ளி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை x1 y1 வச்சுக்குவோம், அதை x2 y2ன்னு வச்சுக்குவோம். அப்போது இரு புள்ளி வடிவம், 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இரு புள்ளி வடிவம் ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? சரி, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y மைனஸ் y1 எவ்வளோனா -1, இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். y2 எவ்வளோனா 2 மைனஸ் y1 எவ்வளோனா -1, இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். x1 எவ்வளோனா -1, இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். x2 எவ்வளோனா -1, நடுவில் மைனஸ். x1 எவ்வளோனா -1, இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். அப்போது y + 1, 2 1 கூட்டினா 3. ஆனால் இங்கே பாருங்கள், 1ல் 1 கழிச்சா 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 0 × y + 1, இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் 3 × x + 1. 0வை எதை பெருக்கினாலும் 0. இங்கே பாருங்கள், இங்கே 3 x + 1 பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 3. 0/3 0. அப்போது x + 1 = 0 தான் இந்த முதல் கேள்விக்கான ஆன்சர். முதல் கேள்வி என்ன சொன்னால் பாருங்கள், 2 கோடு இருக்குது. அந்த 2 கோடும் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியே ஒரு கோடு செல்லுது. இதனுடைய சமன்பாடு தான் கேட்டான். இந்த கோடு இன்னொரு புள்ளியில் இருக்குது. அது எவ்வளோன்னு சொன்னால் -1, +2. இந்த வெட்டி கொள்ளும் புள்ளி -1, -1. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதிலே இருக்கிற ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறான் பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, x மைனஸ் ஒய் ப்ளஸ் 5 = 0 என்ற கோட்டுக்கு இணை. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ 2 கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எவ்வளோனா -1, -1. இது வழியே செல்வதும், இது வழியே செல்கிற கோடு எதுக்கு இணையாக இருக்கிறது தான் அவன் ஒன்று சொல்லியிருக்கிறான் பாருங்கள். x மைனஸ் ஒய் ப்ளஸ் 5 = 0 என்ற கோட்டுக்கு இணையாக இருக்குதான். ஸோ இதனுடைய சமன்பாடு தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ நான் பல முறை முதலேருந்து சொல்லியிருக்கிறேன், 2 கோடுகள் இணைனா இதனுடைய சாய்வும் அதனுடைய சாய்வும் சமமாக இருக்கும். இணைக்கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருக்கும். அப்போ முதலாவது இதனுடைய சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு பேர் m, அதுக்கு ஃபார்முலா -a/b. a எவ்வளோனா 1, எக்ஸின் கீழ் தான் a, ஒய்யின் கீழ் b. a எவ்வளோனா 1. ஏன் சார் -1 போகிறீங்கன்னா இங்கே ஃபார்முலாவில் இருக்குது பாரு. bயின் கீழ் எவ்வளோனா -1, -1/-1 +1. ஸோ சாய்வை கண்டுபிடிச்சிட்டு இப்போது எது வழியாக செல்கிற கோடு? -1, 1 வழியே செல்லும் கோடு.
அதனுடைய சமன்பாடு, செல்லும் கோட்டின் சமன்பாடு. இப்போ பாருங்கள், 2 புள்ளி இல்லை, போன வாட்டி 2 புள்ளி இருந்துச்சு, இப்போ ஒரு புள்ளி இருக்குது, ஒரு சாய்வு இருக்குது. அப்போ புள்ளி சாய்வு வடிவம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளி தான் x1 y1. அப்போ y1 எவ்வளோனா -1, இதோட சேர்ந்து +1 ஆகிடும். m எவ்வளோனா 1, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 எவ்வளோனா -1, இந்த மைனஸோட சேர்ந்து +1 ஆகிடும். ஓகேவா? அப்போ என்னாச்சு, 1 எதால் பெருக்கினாலும் அதே தான். அப்போ x + 1 ஈக்குவல் டு y + 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸை இங்கே வச்சுக்க போகிறோம். +y இந்த பக்கம் வந்தால் -y, +1 இந்த பக்கம் வந்தால் -1. அப்போது ஏற்கனவே +1 இருக்குது, இந்த பக்கம் வந்தால் -1 ஈக்குவல் டு 0 வந்துடும். +1 -1 அடி. அப்போ என்ன ஆன்சர், x மைனஸ் y ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 3வது கேள்வி பார்க்க போகிறோம். 3வது கேள்வி என்ன, x மைனஸ் 2y + 1 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டுக்கு செங்குத்தாக, அதான் 3வது கேள்வி. ஸோ 3வது கேள்வி, x மைனஸ் 2y + 1 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ற கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இதனுடைய சாய்வு என்னன்னு கண்டுபிடிப்போம். இதனுடைய சாய்வுக்கு என்ன ஃபார்முலா, m ஈக்குவல் டு -a/b. இங்கே பாருங்கள், இது a, இது b. a எவ்வளோனா 1, b எவ்வளோனா -2. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. a வந்து 1, b வந்து எவ்வளோ -2. மைனஸால் அடிச்சிட்டா 1/2. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது, இங்கே பாருங்கள், 2 கோடு இருக்குது, வெட்டி கொள்ளும் புள்ளி இது வழியாக செல்லக்கூடியது இந்த கோடு -1, -1. இந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குது. எதுக்கு, x மைனஸ் 2y + 1 ஈக்குவல் டு 0க்கு செங்குத்தாக இருக்குது. இதனுடைய சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். நான் சொன்னது இணையாக உள்ள கோடுக்கு இதனுடைய சாய்வும் அதனுடைய சாய்வும் சேம். இதனுடைய சாய்வு mனா இதனுடைய சாய்வு m தான். ஆனால் செங்குத்தாக உள்ள கோட்டு சாய்வுக்கு என்ன ஃபார்முலானா -1/m. ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி தெரியுமா மாறும், y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 மாறிடும். போன வாட்டி என்னன்னு பார்த்தோம், இணையான கோட்டுக்கு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, செங்குத்து கோட்டுக்கு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போது நம்ம பார்த்துட்டோம், இதான் x1, இது y1. y1 எவ்வளோ, அங்கே -1 இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். m எவ்வளோனா 1/2, எக்ஸ் மைனஸ் x1 -1 இதோட சேர்ந்தால் +1 ஆகிடும். அப்போது y + 1 ஈக்குவல் டு, இதை மேலே கொண்டு போகலாம் இல்லையா, 2 × -1 -2/1 வரும், அது -2 தான். இப்போ -2 உள்ள கொண்டு போ, -2x, 1 × -2 ஈக்குவல் டு y + 1. -2x இந்த பக்கம் வந்தால் +2x + 1, -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆன்சர், 2x + y + 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி, ஒரு 3 மார்க் கேள்வி. 12x + 5y + 2 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டுக்கு இணையாக 1, -1 என்ற புள்ளியிலிருந்து ஒரு அலகு தொலைவில் உள்ள 2 கோடுகளின் சமன்பாட்டை காண்க. இங்கே பாருங்கள், 2 விஷயம் இருக்குது. இணை ஒன்று இருக்குது, தொலைவு ஒன்று இருக்குது. அந்த தொலைவும் கொடுத்துட்டான், ஒரு அலகுன்னு. இப்போ முதலாவது இணையான கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடலாம். இணையான கோட்டின் சமன்பாடு, அந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம என்ன சொன்னோம், இணையான கோடுனா அதே சமன்பாடு தான், ஆனால் +2 வர இடத்துல +k = 0. பல முறை சொல்லியாச்சுப்பா. இது இணையான கோடுனா எக்ஸின் கெழுவும் ஒய்யின் கெழுவும் மாறாது, மாறிலி மட்டும் கேன்னு போட்டுக்குவோம். அங்கே -2 வந்தால் கூட இங்கே +k தான் போடுவோம். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இணைன்ற கான்செப்டை முடிச்சிட்டேன். இணைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். 2வது தொலைவுன்னு சொன்னால் பாருங்கள். 2வது என்ன, தொலைவு. அப்போ தொலைவுக்கு என்ன ஃபார்முலா, இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஃபார்முலா என்ன சொன்னால், மாடுலஸ் மட்டும் போடணுன்னு, ax1 + by1 + c டிவைடட் பை √a² + b² சொன்னேன். இப்போ பாருங்கள், அவன் கொடுத்த புள்ளி தான் நமக்கு x1 y1. புரியுதா? இந்த சமன்பாடு தான் நமக்கு இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, மாடுலஸ். ஃபஸ்ட்டு என்ன வேணும், a வேணும். a எவ்வளோனா 12, x1 எவ்வளோனா 1, அடுத்தது ப்ளஸ் b எவ்வளோனா 5, y1 எவ்வளோனா -1.
அப்புறம் கே தான் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் எக்ஸின் கெழு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் கெழு ஸ்கொயர். எக்ஸின் கெழு 12 ஸ்கொயர், ஒய்யின் கெழு 5 ஸ்கொயர். அந்த தொலைவு தான் எவ்வளோன்னு சொல்லிட்டான், ஒரு அலகு. அவன் சொல்லியிருக்கிறான் ஒரு அலகுனா ஒரு 1 போட்டுக்கணும். இப்போது இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கலாமா? மாடுலஸ் ஈக்குவல் டு 1 போட்டுக்கோ. ஒரு 12 12, 5 இன்ட்டு -1 -5 ப்ளஸ் கே. இங்கே பாருங்கள் 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25 ஈக்குவல் டு 1 ஆச்சா? 12ல் 5 கழிச்சா எவ்வளோ வரும்? 12ல் 5 கழிச்சா 7 ப்ளஸ் கே டிவைட் 144 125 169 ஈக்குவல் டு 1. 169க்கு ரூட் எடுத்தா 13. ஓகேவா? 13 ஈக்குவல் டு 1. குறுக்கு பெருக்கல் மாடுலஸ் இருக்காது, மறந்துடாத. இப்போது 7 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 13 மாடுலஸ். இப்போது மாடுலஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். மாடுலஸ் என்னவாக இருக்கலாம்? ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம். மாடுலஸ்ன்னு சொல்லும்போது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம். ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது இதில் 2ஆக பிரிச்சுக்கோ. 7 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 13. இன்னொன்று 7 ப்ளஸ் கே ஈக்குவல் டு -13. அப்போது +7 இந்த பக்கம் வந்தால் -7, மறுபடியும் +7 இந்த பக்கம் வந்தால் -7. அப்போ கேயின் மதிப்பு என்ன? 6. இங்கே கேயின் மதிப்பு என்ன? -20. இப்போ யாரை கண்டுபிடிச்சிட்ட? கேவை கண்டுபிடிச்சிட்ட. ஒரு கே வந்து 6, ஒரு கே -20. இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சமன்பாடு 1இல் பதிலிட என்ன? சமன்பாடு 1 12x ப்ளஸ் 5y ப்ளஸ் 6 = 0. இன்னொன்று 12x ப்ளஸ் 5y மைனஸ் 20 = 0. இப்போது கேள்வி எப்போ இன்னொரு வாட்டி படித்து பாருங்கள். என்ன சொல்கிறான்? இரு கோடுகளின் சமன்பாடு. ஸோ இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, 2 கோட்டின் சமன்பாட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கணக்கு செய்யலாமா? அடுத்தது 8வது கேள்வி. இதுவும் 3 மார்க் கேள்வி தான். 3x ப்ளஸ் 4y மைனஸ் 6 = 0 என்ற கோட்டுக்கு செங்குத்தாக, போன வாட்டி இணையாக, இந்த வாட்டி செங்குத்தாக 2,1 என்ற புள்ளியிலிருந்து 4 அலகுகள், போன வாட்டி 1 அலகுகள், இந்த வாட்டி 4 அலகுகள் தொலைவில் உள்ள நேர்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. 2 சமன்பாடு தான் வரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறது செங்குத்து கோட்டின் சமன்பாடு. போன வாட்டி இணையான கோடு, இந்த வாட்டி செங்குத்து கோட்டின் சமன்பாடு. செங்குத்து கோட்டின் சமன்பாடுக்கு 3 கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்? ஒய்யின் கெழுவை எக்ஸுக்கு போடணும், எக்ஸின் கெழுவை ஒய்க்கு போடணும். எக்ஸின் கெழுவு 3 கொண்டாந்து ஒய்க்கு போட்டுக்கோ, ஒய்யின் கெழுவு 4 கொண்டாந்து எக்ஸுக்கு போட்டுக்கோ. ஃபஸ்ட் கண்டிஷன் ஓவர். ரெண்டாவது கண்டிஷன் ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். மூணாவது, இங்கே கான்ஸ்டன்ட் எதுவாக இருந்தாலும் கே தான் போடணும். இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அங்கே -6 வரதுனால மைனஸ்க்கு அப்படி கிடையாது. -6 வந்தாலும் +6 வந்தாலும் ப்ளஸ் கே தான். ஸோ செங்குத்தின் கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கே கண்டுபிடிக்க ஆனால் ஆலோசனை சொல்கிறேன். 2,1 என்ற புள்ளியிலிருந்து தொலைவு. தொலைவுனா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ax1 + by1 + c டிவைடட் பை √a². இவ்வளோ நேரம் மனப்பாடம் ஆகிட்டு இருக்கணும் இது. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஃபார்முலாவில் போடலாமா? ஏனா 4, இதுதான் x1, இது y1. x1னா 2, bனா -3, இது a, இது b. y எவ்வளோனா 1, இது k டிவைடட் பை √a² + b²னா 4² ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். இது எவ்வளோ அலகுகள்? 4 அலகுகள். போன வாட்டி 1 போட்டிங்களே சார் அப்படின்னா, போன வாட்டி 1 அலகு கொடுத்தனால 1 போட்டோம். இப்போ 4 அலகுகள் கொடுத்தனால 4 போடணும். ஓகே, 4 2 8, -1 × 3 -3 ப்ளஸ் கே டிவைடட் பை 4² 16, 3² 9 மாடுலஸ் ஈக்குவல் டு 4. 8ல் 3 போனால் 5 ப்ளஸ் கே. 16 9 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5 ஈக்குவல் டு +or-4. ஏன்னா நான் இதை எடுத்துட்டேன், இப்போ மாடுலஸ் எடுத்துட்டேன். பாருங்கள் என்னென்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள். 3 வேலை செஞ்சுக்கிறேன். 8ல் 3 போனால் 5 ஃபஸ்ட்டு வேலை. ரெண்டாவது 16 9 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5. மூணாவது வேலை மாடுலஸ் எடுத்துட்டேன், அதனால் +or- போட்டு. ஓகேவா? இல்லை நம்ம மாடுலஸ் கூட இருக்கட்டுமே, ஒன்று ஒன்றாவே செய்வோம். இப்போ பாருங்கள், இந்த 5 கொண்டு போனால் 20.
அப்போ மாடுலஸ் 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு, இப்போ இங்கே நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா மாடுலஸ் எடுக்கலை இல்லையா, அதனால் போடக்கூடாது. ஈக்குவல் டு 4. இப்போ மாடுலஸ் எடுத்துடுறேன். 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ ரெண்டாவது பிரி 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 4. இன்னொன்று 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போது ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5. ஓ சாரி, நான் இங்கே ஒன்று மறந்துட்டேன் பாருங்கள். 4 5 20, அதை போடவே இல்லை பாருங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணவே இல்லையா. 4 5 20. அப்போ இங்கே என்ன வரும்? 20. இங்கே 20, இங்கே மைனஸ் 20. ஸோ 20, ஒரு நிமிஷம், கே ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5. 20ல் 5 கழிச்சா 15. இப்போது கே மைனஸ் 20 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5. மைனஸ் 20 மைனஸ் 5 மைனஸ் 25. இப்போ 2K கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்துங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் நான். 4 5 20, மாடுலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20, ப்ளஸ் 20 இங்கே போட்டேன், மைனஸ் 20 இங்கே போட்டேன், ப்ளஸ் 5 இந்த பக்கம் தான் மைனஸ் 5, 20ல் 5 போச்சுன்னா 15, ப்ளஸ் 5 இந்த பக்கம் தான் மைனஸ் 5, மைனஸ் 20 மைனஸ் 5 மைனஸ் 25. இப்போ கேயின் மதிப்பை கொண்டாந்து இந்த சமன்பாடு 1ல் போடணும். ஸோ சமன்பாடு 1ல் பதிலிட 4x மைனஸ் 3y, கே வந்து 15 ஈக்குவல் டு 0, 4x மைனஸ் 3y மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இதான் அந்த 2 செங்குத்தான கோடுகள். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது 9வது கேள்வி, அதுவும் 3 மார்க் கேள்வி. பாருங்கள், 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் ஈக்குவல் டு 10 என்ற கோட்டுக்கு இணையான, மறுபடியும் அந்த கேள்வி வந்துச்சு பாருங்கள். ஸோ இணையானன்னு வந்தவுடனே நம்ம முதல்ல அதை எழுதி வச்சுக்குவோம். எதை எழுதி வச்சுக்குவோம்? இணையான கோட்டின் சமன்பாடு. இணையான கோட்டின் சமன்பாட்டை நம்ம எழுதி வச்சுக்கலாமா? அதே சமன்பாடு தானே. என்னது? 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 10 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10, மைனஸ் 10 வந்தாலும் ப்ளஸ் 10 வந்தாலும் நம்ம என்ன தான் போடுவோம்? கே ஈக்குவல் டு 0. இதான் இணையான கோட்டின் சமன்பாடு. மறுபடியும் கொஸ்டின் போவோம். கோட்டின் ஆய அச்சுகளின் வெட்டு துண்டுகளின் கூடுதல் 15 எனில் அந்த கோட்டின் சமன்பாட்டை காணுங்க. இங்கே பாருங்கள், இப்போது இது என்ன? அது ஆய அச்சுன்னு சொன்னால் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. இந்த கோடு எக்ஸ் அச்சில் ஏல வெட்டுது, ஒய் அச்சில் பியில் வெட்டுதுன்னு வச்சுக்கோ. அப்போ வெட்டுத்துண்டு சமன்பாடு என்னன்னா, நேர்கோட்டின் வெட்டுத்துண்டு சமன்பாடு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. வெட்டுத்துண்டு வடிவம் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். என்னன்னு சொன்னேன்? வந்துட்டு அதுக்குள்ளே புள்ளி சாய்வு வடிவம். புள்ளி சாய்வு வடிவம். இன்னொன்று சொன்னேனே, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என்னன்னு சொன்னேன்? பொதுவான வடிவம். பொது வடிவம் சொன்னேன். புரியுதா? இது வந்து என்னது? வெட்டுத்துண்டு வடிவம். இது என்னது? இது வெட்டுத்துண்டு வடிவம். இந்த இடத்துல இந்த வெட்டுத்துண்டுன்ற வார்த்தை இருந்தது இல்லையா? அப்போது வெட்டுத்துண்டுகள் அந்த வடிவத்துக்கு இப்போ நான் இதை கொண்டு வரணும். அதுக்கு என்ன சொல்லணும்? பொறுமையாக பாரு. 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் கே இந்த பக்கம் வந்தால் மைனஸ் கே ஈக்குவல் டு வெட்டுத்துண்டு வடிவத்தில் 1 வரணும். அதனால் முழுவதையும் மைனஸ் கேவால் வகுக்க. முழுவதையும் மைனஸ் கேவை மைனஸ் கேவால் வகு. 2xை மைனஸ் கேவால் வகு. 3yயை மைனஸ் கேவால் வகு. மைனஸ் கேவை மைனஸ் கேவால் அடிச்சிட்டா 1 வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸுக்கு கூட எதுவுமே இருக்கக்கூடாது, ஒய்க்கு கூட எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அதை அப்படியே கீழே கொண்டு வா. எக்ஸ் பை மைனஸ் கே பை 2 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் கே பை 3. உங்களுக்கு தெரியல, இது எங்கே போய்டும்? அப்படியே மேலே போய்டும், இதுவும் மேலே போய்டும். ஸோ மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போது அந்த வெட்டுத்துண்டு வடிவம் என்ற வடிவம் இந்த ஃபார்முக்கு வந்துச்சு பாருங்கள். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இப்போ என்ன சொன்னால், வெட்டு துண்டுகளின் கூடுதல் 15ன்னு சொன்னான். கூடுதல் 15னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 15. இதுதான் ஏ, இது பி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி. அப்போது ஏ எவ்வளோனா மைனஸ் கே பை 2, பி எவ்வளோனா மைனஸ் கே பை 3 ஈக்குவல் டு 15. இப்போது பொதுவாக இது 2 பெருக்கிக்கோ. 3 2 6, குறுக்கு பெருக்கல் பண்ணு. 3 இன்ட்டு மைனஸ் கே மைனஸ் 3k ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு கே 2k ஈக்குவல் டு 15. குறுக்கு பெருக்கல் பண்ணு. 5 6
90. அப்போது -3Kவும் -2Kவும் -5K. அப்போது கேவை நிறுத்திக்கோ. கேவை நிறுத்திட்டேன்னா 90/-5 வரும். இதை அடி பார்க்கலாம். எத்தனை முறை வரும்? 18. எதை மறந்துடாத? மைனஸை மறந்துடாத. ஓகேவா? யாரை கண்டுபிடிச்சிட்டப்போ? கேவை கண்டுபிடிச்சிட்டு கேயின் மதிப்பு -18. இதை கொண்டாந்து இந்த கேவுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. சமன்பாடு 1இல் பதிலிட. என்ன சமன்பாடு 1? 2x + 3y + k. கே தான் எவ்வளோ? -18 = 0. இங்கே 2 சமன்பாடுகளை காண்கலாம் கேட்கல பாருங்கள். எனில் அக்கோட்டின் சமன்பாடு ஒரே ஒரு கோடு தான். ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு சம்மை ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி காப்பி பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. இந்த சம்ஸ் எல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் எழுதுனதையும் ஒரு முறை கிளாஸ் ஒர்க்கில் எழுதி அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. புரியுதா? 9 கணக்கு செஞ்சுருக்கிறோம். 9 கணக்கு கிளாஸ் ஒர்க்கு, ஹோம்ஒர்க்கில் ஒரு கணக்கு, 10 கணக்கு நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்.